குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக கொடுக்குற அப்டேட்டும் உங்களுக்கு ரீச் ஆகாது ஓகேங்களா. ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற அப்டேட்டை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கண்டென்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பெரும்பாலான தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வர சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, திருவள்ளூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி இந்த 10 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களை தவிர்த்து இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் மிதமான கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் தான் வந்து மிதமான கனமழை இருக்கும். ஆனால் அதே கம்பேர் பண்ண சொல்லல இந்த தென் மாவட்டங்களுக்கு அதிகமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வர சான்சஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ இந்த மாவட்டங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்கூல்ஸ்க்காவது விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இப்போ இருக்கோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தோ வரல, வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு சில இடத்துல மிதமான கனமழை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர்லேயே இருக்கும். இந்த 2 மாவட்டங்களையும் விடுமுறை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.